யாண்டிடும் அருள்நாதா என் இதழ்களின் பாடலினால் உன்னை வாழ்த்துவேன் என்றும் சதா ஒரு நாளிலும் மறவேனே என்னை யாண்டிடும் அருள்நாதா பாலனாய் வாழ்ந்து விட்டேன் இந்த பாரிய உலகினிலே தடும் வாழ்க்கையின் பாதையில் பயணமானேன் உன் இனிய அருள் புரிவாய் கல்வியை தந்து விட்டாய் பல கலைகளில் தேறவிட்டாய் மண்ணில் துணைவனாய் வழியும் காட்டுவாயோ என் துன்பத்தில் தேற்றுவாயோ எந்தன் துன்பத்தில் தேற்றுவாயோ ஒரு நாளிலும் மறவேனே என்னை ஆண்டிடும் அருள்நாதா நியாயங்கள் காற்றினிலே உண்மையாள் கடல் அலையினிலே இந்த பாரினில் நீதியும் மறைந்து விட்டான் என் நிம்மதியும் நீயே சுதந்திரம் என்பதென்ன இந்த யந்திர உலகினிலே ஒரு தந்திரம் மந்திரம் தேவையில்லை நீர் மாத்திரம் போதுமையா நீர் மாத்திரம் போதுமையா ஒரு நாளிலும் மறவேனே என்னை ஆண்டிடும் நாதா வாழ்க்கையின் வேதனையை தப்பி மறைந்திட வழியும் உண்டோ வாழ்க்கையின் வேதனையை தப்பி மறைந்திட வழியும் உண்டோ உந்தன் சிறகுகள் அடைக்கலமான பின்னே நான் பறந்திட நினைப்பதுண்டோ கண்ணீரால் வேண்டிடவே எந்தன் கண்ணீரும் போதலையே வாழ்க்கை தண்ணீரற்ற கரையான பின்னும் ஜீவ தண்ணீரை தந்திடுவாய் ஜீவ தண்ணீரை தந்திடுவாய் ஒரு நாளிலும் மறவேனே என்னை ஆண்டிடும் அருள்நாதா என் இதழ்களின் பாடலினால் உன்னை வாழ்த்துவேன் என்றும் சதா ஒரு நாளிலும் மறவேனே என்னை ஆண்டிடும் அருள்நாதா இன்றைய நாளுக்காக குறிக்கப்பட்ட வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 6 வரை. பிலிப்பியர் 4 முதல் 6 வரை. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். வாசிக்கும்படியான வேத பாடம் வாசித்தாயிற்று.
விண்ணமுதம் நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துதல். இந்த நாளிலும் நமது நற்சிந்தனைக்காக நாங்கள் தேவனுடைய வசனத்திலிருந்து பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் தொடக்கம் 6வது வசனத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த நாளிலும் நான் இந்த பகுதியை நான் பார்ப்பதற்கு முன்பதாக நமது வாழ்க்கையிலே என்னென்ன காரியத்தை கவலைகள் எங்கள் வாழ்க்கையை ஆட்டுகின்றது, ஆனால் இந்த கவலைகளை ஏன் நமது வாழ்க்கையில் வருகின்றது, என்ன காரணங்கள் இந்த கவலைக்கு மூலாதாரமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம். தமிழிலே கவலை என்று கூறுகின்றது, ஆனாலும் ஆங்கில பதத்திலே ஆங்ஸைட்டி. நாங்கள் சிறிய காரியங்களுக்கும் நமது இருதயம் கலக்கம் அடைகின்றது. நாங்கள் சில வேளை நாங்கள் வெளியிலே செல்லும் பொழுது என்ன நடக்கும் என்றது ஒரு பதற்றம் இருக்கலாம், இல்லாவிட்டால் நாளைய தினத்தை குறித்து ஒரு பதற்றம் இருக்கலாம். ஆனால் நான் இதை குறித்து சிந்தித்த பொழுது 3 காரணங்கள் நமது வாழ்க்கையிலே கவலைகளை ஏற்படுத்துகின்றது. முதலாவது, இந்த வாழ்க்கையினுடைய நாளாந்த காரியங்கள் நமது கவலைக்கு ஏற்படுத்துகின்றது. 2வது, இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள். 3வதாக, சில வேளை நாங்கள் நம்ம வாழ்க்கையிலே காரியங்கள் நடக்கும் என்று காத்திருக்கும் பொழுது, அந்த காரியங்கள் நடைபெறாமல் போகும் பொழுது கவலைப்படுகின்றோம், பதற்றப்படுகின்றோம். ஆனால் தேவனுடைய வசனம் மத்தேயு 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கணும் 25வது வசனம் தொடக்கம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். மனிதராகிய நாங்கள் என்னத்தை நாளைக்கு நாங்கள் சாப்பிட போகின்றோம், என்னத்தை உடுக்க போகின்றோம் என்று நாங்கள் கவலைப்படுகின்றோம். ஆனால் தேவனுடைய வசனம் கூறுகின்றது, கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாதிருங்கள் என்று கூறுகின்றார். ஆகாயத்தை பார்க்கலும் ஜீவனும் உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளா அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களா அல்லவா என்று இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். நாங்கள் கூடுதலான வேளையிலே நாங்கள் எமது வாழ்க்கைக்கு நாங்களே கவலைகளை நாங்கள் சேர்த்துக் கொள்கின்றோம். இடத்திலே நாங்கள் பார்க்கணும், களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கிறது நிமித்தமாக நாங்கள் அதை குறித்து நாங்கள் நோக்கமாக இருக்கிறது நிமித்தமாக பலவிதமான நாங்கள் கவலை கூட செல்கின்றோம். ஆனால் தேவன் கூறுகின்றார், ஆயத்த பறவைகளை பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அவர்கள் அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு தேவன் பிழைப்பூட்டுவாரானால் எவ்வளவு தூரம் தேவன் எங்களுக்கு பிழைப்பூட்டுவார் என்று இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கணும். ஏனென்றால் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கின்றோம். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாங்கள் அவர்களால் விசேஷிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகின்றோம். இது நிமித்தமாகத்தான் அவர் கூறுகிறார், கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். இதை நாங்கள் மறந்து போகின்றோம். கவலைப்படுகிறதுனால் ஒருவித வித்தியாசத்தையும் நாங்கள் காண்பதில்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் நமது வாழ்க்கையை தான் நாங்கள் அழித்துக் கொள்கின்றோம். தேவன் கூறுகின்றார், கவலைப்படுகிறதுனால் உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? நாங்கள் இந்த தினமும் நாங்கள் என்னத்தை உடுக்கப் போகின்றோம்? சில வேளை வரப்போகின்ற நாட்களிலே நடக்க போகின்ற ஒரு திருமண விழாவாக இருக்கலாம், ஒரு இல்லாவிட்டால் ஒரு பிறந்த நாள் விழாவாக இருக்கலாம், இல்லாவிட்டால் நமது நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் என்னத்தை நாங்கள் உடுக்கப் போகின்றோம் என்று கூட நாங்கள் சில வேளை நாங்கள் கவலைப்படுகின்றோம். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கின்றது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூக்கிறதும் இல்லை. ஏனென்றால் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கின்றேன். இந்த நாளிலும் தேவன் மீண்டும் மீண்டுமாக எங்களுக்கு வலியுறுத்துகின்ற காரியம் என்னவென்றால், நீங்கள் கவலைப்படுகிறதினால் ஒன்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. இந்த நேரத்திலும் நான் உங்களை சற்று சிந்திக்க வைக்க விரும்புகின்றேன். நீங்கள் ஒரு வேளை இது நடந்தால் எனது வாழ்க்கையிலே என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்பீர்களானால் என்னென்ன காரியங்களை குறித்து நீங்கள் யோசிக்கிறீர்கள்? ஒருவேளை இது நடந்தால், சில வேளை ஒருவேளை டாக்டர்ஸ் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கின்றது, ஒரு நோய் இருக்கின்றது என்று சொன்னால் எப்படியாக நீங்கள் முகம் கொடுப்பீர்கள்?
சற்று சிந்தித்து பாருங்கள். அதே சமயம் இது நடந்து விட்டால் என்ன என்று நீங்கள் முகம் கொடுப்பீர்கள்? ஒருவேளை இது நடந்தால், மற்றபுறம் இது நடந்து விட்டால். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், தேவனுடைய வசனம் மிகவும் தெளிவாக கூறுகின்றது. இதைக்கு நாங்கள் என்னென்று முகம் கொடுக்கலாம் என்று தேவனுடைய வசனம் எங்களுக்கு கூறுகின்றது. முதலாவதாக அவர் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார், அவர் எங்களோடு கூட இருக்கின்றார், கர்த்தர் சமீபமாய் இருக்கின்றார் என்று. இந்த உலகத்திலே நாங்கள் கூடுதலான வேளையிலே நாங்கள் மனிதர்களை நாங்கள் நம்புகின்றோம். தேவனுடைய வசனம் கூறுகின்றது சங்கீதம் 20:7 கர்த்தரை நம்புவதை பார்க்கிலும் அவரில் மனிதரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் நம்புவது மேலாக இருக்கின்றது என்று. நாங்கள் கூடுதலான வேளையிலே நாங்கள் மனிதர்களைத்தான் நாங்கள் நம்புகின்றோம். எங்களை சூழி இருக்கிறவர்களை நாங்கள் நம்புகின்றோம். ஆனாலும் எங்களோடு கூட இருக்கின்ற தேவன் நாங்கள் மறந்து போகின்றோம். இந்த பகுதி நாங்கள் கேட்ட பகுதியிலே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். இங்கே கூறுகின்றது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று நான் மறுபடியும் கூறுகின்றேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கின்றார் என்று. இந்த பகுதியை பவுல் எழுதும் பொழுது அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதுகின்றார். அவருடைய சூழ்நிலை மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக காணப்பட்டது. அவர் சிறைச்சாலையிலே காணப்பட்டார். ஆனாலும் இந்த சிறைச்சாலையின் அனுபவத்திலும் அவரால் கூற முடிந்தது கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று. ஏனென்றால் கர்த்தர் அவரோடு கூடியிருக்கின்றார் என்பதை அவர் உணர்ந்தார். கர்த்தர் சமீபமாய் இருக்கின்றார். இந்த நாளிலும் நான் உங்களுக்கு முதலாவது கொடுக்க இருக்கின்ற உற்சாகம் என்னவென்றால், கர்த்தர் சமீபமாய் இருக்கின்றார். சில வேளை நீங்கள் ஒரு வாலிபராக இருக்கலாம், உங்களது பிள்ளைகள் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பேரப்பிள்ளை உங்களோடு இல்லாமல் இருக்கலாம், உங்களது அன்பானவர்கள் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். சில வேளை நீங்கள் அந்த தனிமையை நீங்கள் உணர்கிறவர்களாய் காணப்படலாம். இந்த நாளிலும் தேவன் ஞாபகப்படுத்துகின்ற காரியம் என்னவென்றால், நான் உங்களோடு கூட இருக்கின்றேன் என்று. கர்த்தர் சமீபமாய் இருக்கின்றார். நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? நான் விசுவாசிக்கின்றேன். அவர் சமீபமாய் இருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, பவுல் இங்கே கூறுகின்றார், நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்கள்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டுமாக நான் கூறுகின்றேன், எமது கவலைகள், எங்கள் கண்ணீர்கள், எங்கள் வேதனைகளை நாங்கள் யாருக்கு கூடுதலான வழியில் நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம்? எங்கள் அன்பானவர்களுக்கு, உற்றார் உறவினர்கள், நண்பர்களைத்தான் நாங்கள் நோடி செல்கின்றோம். அதை நான் பிழை என்று கூறவில்லை. ஆனாலும் சில வேளை நீங்கள் ஒரு கடினமான பாதைக்கூட செல்லும் பொழுது, ஒரு பதற்றமான சூழ்நிலைக்காக செல்லும் பொழுது, சில வேளை நீங்கள் உங்களது அன்பானவர்களுக்கு நீங்கள் தொலைபேசியாக நீங்கள் எடுக்கும் பொழுது அவர்கள் அந்த நேரத்திலே அந்த காலை ஆன்சர் பண்ண முடியாமல் போகலாம். இது நிமித்தமாக நீங்கள் வருத்தப்படலாம். இந்த நாளிலும் எங்களுக்கு ஒருவர் இருக்கின்றார். அது 24 மணித்தியாலம் இருக்கலாம், 7 நாட்கள் இருக்கலாம், 365 நாட்கள் ஒரு இடத்தில் நீங்கள் எந்த நேரத்திலே அவரோடு நீங்கள் சம்பாஷித்தாலும் அவர் எங்களை கேட்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அது நிமித்தமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த இடத்திலே ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு. நாங்கள் கூடுதலான வேளையிலே எங்களின் வாழ்க்கையிலே கவலை எங்களை ஆட்கொள்ளும் பொழுது கவலை தான் நமது கடவுளாக மாறுகின்றது. நாங்கள் மறந்து போகின்றோம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற ஆசீர்வாதங்களை. எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. எங்களுக்கு இருப்பதற்கு ஒரு உறைவிடம் இருக்கின்றது, உணவு இருக்கின்றது, உடை இருக்கின்றது. நாங்கள் இவை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நாங்கள் அந்த கவலையான எந்த காரியம் எங்களை ஆட்கொள்ளுதோ அந்த காரியத்தில் தான் நாங்கள் கூடுதலான கவனத்தை நாங்கள் செலுத்துகின்றோம். அதன் நிமித்தமாகத்தான் பவுல் இங்கே கூறுகின்றார், முதலாவது எங்கள் விண்ணப்பத்தை நாங்கள் அவருக்கு நாங்கள் தெரிவிப்பதற்கு முன்பதாக நன்றி அறிதலுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரத்தோடே அந்த வேண்டுதல்களை தெரியப்படுத்தும்படியாக,
சற்று ஒரு நிமிடம் நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்துக்காக நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவராக இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு முன்பதாக ஒரு தொலைக்காட்சி இருக்கின்றது. நீங்கள் இதை நிமித்தமாக அதை பார்க்கிறீர்கள். சில வேளை தொலைக்காட்சி ஊடாக இல்லாவிட்டால் நீங்கள் உங்களது தொலைபேசி உங்கள் போனுக்கு ஊடாக நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு இருப்பதற்கான ஒரு நல்ல இடம் இருக்கலாம். உங்கள் நாளாந்த தேவைகள் இருக்கின்றது. ஆனாலும் இந்த ஒரு காரியம் இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற இந்த சில காரியங்கள் நிமித்தமாக நீங்கள் முற்றுமுழுதாக ஆட்கொள்ளப்பட்டிருக்கலாம். முதலாவது நன்றி அறிதலுள்ளவர்களாக இருங்கள். இரண்டாவது உங்கள் விண்ணப்பங்களை தெரியப்படுத்துங்கள். ஏனென்றால் அவர் உங்கள் விண்ணப்பங்களை முன்குறித்து அறிந்திருக்கின்ற தேவன். அந்த தேவைகளை நீங்கள் அவரிடம் நீங்கள் முன்பதாக கொண்டு போய் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக நாங்கள் செய்வோமானால் இங்கே ஒரு பெரிதான ஒரு பரிசு பொருளுங்களுக்கு காத்திருக்கின்றது. என்னவென்றால் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்திலே கூறுகின்றது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நாங்கள் யாவரும் சமாதானத்தை நாடி ஓடி தேடுகின்றோம். ஆனாலும் நீங்களும் நானும் அறிந்திருக்கின்றோம் இந்த உலகம் எங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்க மாட்டாது என்று. இந்த உண்மையான சமாதானத்தை கொடுக்க முடியும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளால் மாத்திரமே. அது நிமித்தமாக தான் இங்கே கூறுகின்றது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. இந்த நாளிலும் நீங்கள் சமாதானத்தை இழந்திருக்கிறீர்களா? எந்த இடத்திலே நீங்கள் அந்த சமாதானத்தை இழந்திருக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு தெரிவெடுப்பீர்களா? நன்றி அறிதலுள்ள இருதயத்துடன் உங்கள் விண்ணப்பத்தை நீங்கள் அவரிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்துவீர்களானால் அவர் எங்களுக்கு கொடுக்கின்ற அந்த பெரிதான பரிசு பொருள் என்னவென்றால் எல்லா புத்திக்கும் மேலான அந்த சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது உங்களை கூட நீங்கள் கேள்வி கேட்கின்றவர்களாக இருப்பீர்கள். என்னென்று இவ்வளவு ஒரு பெரிதான சூழ்நிலை மத்தியிலும் இக்கட்டான சூழ்நிலை மத்தியிலும் என்னால் இந்த சமாதானத்தை உணரக்கூடியதாக இருக்கின்றது என்ற ஒரு பெரிதான ஒரு கேள்வியை நீங்கள் கேட்பீர்கள். அதுதான் தேவ சமாதானம். அது உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். கவலையை நிமித்தமாக நம்மளது இருதயம் தான் கலக்கம் அடைகின்றது, எங்கள் சிந்தை குழப்பம் அடைகின்றது. நிமித்தமாக தான் சரியான தேர்வுகளை கூட நாங்கள் எடுக்க முடியாமல் இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வாக்குறுதி இங்கே எங்களுக்கு இருக்கின்றது. என்னவென்றால் அவருடைய சமாதானம் எங்களை முற்றிலும் ஆட்கொள்வதாக இருக்கின்றது. நாங்கள் கவலைப்படுகின்றனால் தேவன் என்ன செய்ய முடியும் என்றதை குறித்து நாங்கள் குறைத்து நாங்கள் மதிப்பிடுகின்றோம். ஆனால் தேவனையோட நமது கவலைகளை அவரிடம் நாங்கள் கொண்டு போடும் போது, அவருடன் நாங்கள் இணைந்திருக்கும் பொழுது நமது கவலைகள் யாவும் அகன்று போகின்றது. இந்த நாளிலும் நீங்கள் அந்த தெரிவை எடுப்பீர்களா? முதலாவதாக அவர் உங்களோடு கூடியிருக்கின்றார், சமீபமாக இருக்கின்ற தேவன். நீங்கள் நன்றி அறிதலுடன் உங்கள் விண்ணப்பங்களை அவரிடம் தெரியப்படுத்துங்கள். முதலாக அவரிடம் தெரியப்படுத்துங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது புத்தி கட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தையையும் இயேசு கிறிஸ்துக்களால் காத்துக்கொள்ளும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும்.